Hello everyone, welcome to English Subtitle. இன்னைக்கு நம்ம சேனல்ல டூத்பிக் வச்சு எப்படி இந்த சூப்பர் கியூட் ஸ்ட்ராபெரி நெயில் ஆர்ட் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்காக நான் yellow, red, டாப் அண்ட் பேஸ் கோட் சேர்த்து மொத்தம் 4 கலர்ஸ் எடுத்துர்க்கேன். டாப் கூட இன்னைக்கு மேட் ஃபினிஷிங் டாப் கூட எடுத்துர்க்கேன். நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணிடலாம். பேஸ் கோட் அப்ளை பண்ணி முடிச்சதும் ஒரு 2 minutes நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டதும் பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ராபெரிக்கு பேஸ் கலராக ரெட் கலர் எடுத்துக்கோங்க. எல்லா நெயில்ஸ்க்கும் அழகாக அப்ளை பண்ணிடுங்க. சைடில் ஆனால் ப்ராப்ளம் இல்லை, ரிமூவர் ப்ளஸ் ப்ரஷ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பேஸ் கலர் அப்ளை பண்ணி முடிச்சு நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டதும் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து டூத்பிக்கோட ஏஜை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கேலிக்ஸ் அதாவது லீஃப் வரைய ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ரீன் கலர் ஷைன் பாலிஷ் எடுத்திருக்கேன். இங்கே நான் வரைஞ்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து வி ஷேப்பில் வரைய ஆரம்பிச்சிருங்க. வி ஷேப்பில் வரைஞ்சி முடிச்சதும் பார்டர் மாதிரி நீங்கள் வரைய ஆரம்பிச்சு உள்ளெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. எல்லா நெயில்ஸ்க்கும் நம்ம கேலிக்ஸ் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம சீட் வரைகிறதுக்காக எல்லோ கலர் நெயில் பாலிஷ் அதே பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு புது டூத்பிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். டாட்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கணும். டாட்ஸ் நீங்கள் ரேண்டமாக வச்சா போதும். இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் நல்லா அழகாக டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ஏர் ட்ரை பண்ணி முடிச்சதுமே வந்து நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து மேட் டாப் கோட் எடுத்திருக்கேன். மேட் டாப் கோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஷைன், அதாவது ஷைன் இல்லாமல் நல்லா மேட் ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். எனக்கு எப்பயுமே வந்து மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சூப்பர் கியூட் ஸ்ட்ராபெரி நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெயில்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஷைன் இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து மேட் டாப் கோட்டோடைய ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக மேட் டாப் கோட் கிடச்சிதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.